இன்னைக்கு சட்டசபையில முதல்வர் சொல்லியிருக்காரு, அதை நான் வரவேற்கிறேன். அதிகபட்சமாக இனிமே பாலியல் வன்கொடுமைகளை பண்ணால் நிச்சயமாக மரண தண்டனை தரப்படும்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. அதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பா நாங்க வரவேற்கிறோம். அந்த முதல் கேஸே ஞானசேகரன் கேஸா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். முதல்வர் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்களே சட்டசபையில மரண தண்டனை தருவோன்னு, ஏற்கனவே ஞானசேகரன் மேல பல வழக்குகள் இருக்கு. அப்ப முதல் தண்டனையாகவே ஞானசேகரனுக்கு அந்த மரண தண்டனையை இன்னைக்கு சட்டசபையில் அறிவித்த முதல்வர் நமது ஸ்டாலின் அவர்கள் செய்தால் உண்மையிலேயே இந்த அரசை நாம பாராட்டலாம். வெறும் சொல்லிட்டு செய்யாம இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. அதே மாதிரி முந்தா நேத்து நான் மேலூர், மதுரையில மேலூர் தாலுகாக்கு சென்று டங்ஸ்டன் திட்டம் அங்க வர இருக்கிறது. அதை எதிர்த்து இன்னைக்கு 48 கிராம மக்கள் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவுல அமைதி பேரணி அவங்க நடத்தி இருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த மக்களையும் நான் நேரடியாக சந்தித்து உறுதியாக 5000 ஏக்கருக்கு மேல விளைநிலங்களை கையகப்படுத்தி 48 கிராமங்களை உள்ளடக்கிய அந்த மேலூர் தாலுகாவுல டங்ஸ்டன் திட்டம் நிச்சயம் வராது, அதற்கு நாங்கள் உறுதியாக சென்று கவர்னர் அவர்களை சந்தித்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நிச்சயம் நாங்கள் கோரிக்கை வைப்போம் சொல்லிட்டு வந்தேன். அதை கவர்னர் கிட்ட சொன்னேன். உறுதியாக மக்களுக்கு அகைன்ஸ்டா நடக்கிற எந்த விஷயத்தையும் நாங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட கவனத்துக்கு கொண்டு போவோம். ஏன்னா விளைநிலங்கள் பயிர் பண்ற அந்த மக்கள் நம்பி இருக்கிறது, அந்த மேலூர் மக்கள் அத்தனை பேரும் நம்பி இருக்கிறது விவசாயத்தை. அங்க நீங்க டங்ஸ்டன் திட்டத்தை கொண்டு வரோம்னு சொன்னா இது எந்த வகையில நியாயம்? ஒட்டுமொத்த மக்கள் இனி கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. நான் போயிட்டு வந்த உடனே அமைச்சரும் எஸ்பியும் கலெக்டரும் போயிருக்காங்க. ஆனா மக்கள் கடுமையான தங்கள் கண்டனத்தை அங்க தெரிவிச்சிருக்காங்க. அதனால நிச்சயமாக அந்த திட்டம் வராது என்று மத்திய அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும். அதை நாங்கள் கவர்னரிடம் வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மேலூர் தாலுகாவை அறிவிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இங்க சொல்ற, அதையும் அவரிடம் நாங்க வலியுறுத்தி இருக்கோம். இதை தமிழக அரசு தான் செய்ய வேண்டும். அவங்க சொல்றாங்க எப்படி அது வேளாண் மண்டலமா அறிவிக்க முடியாது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு மூர்த்தி அவர்கள். நான் ஒன்னு கேக்குறேன் மூர்த்தி அவர்களை, இன்னைக்கு தஞ்சாவூர்ல அண்ணன் எடப்பாடியார் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ தஞ்சாவூரை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சாரா இல்லையா? ஏன் உங்களால அறிவிக்க முடியாதா? மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லதுன்னா நீங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? உண்மையிலேயே இந்த அரசு விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் துணை நிற்கிறது என்றால் உடனடியாக இந்த பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் தான் நீங்க கொடுக்கல, அதை அட்லீஸ்ட் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மேலூர் தாலுகாவை நாங்கள் அறிவிக்கிறோம் என்பதை இந்த தமிழக அரசு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று மதுரை மேலூர் மக்களை சார்பாக இங்க நான் என்னுடைய கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைக்கிறேன்.